புதிரால் தன் தந்தையை காப்பாற்றிய மகள். ஒரு பசுமையான கிராமத்தில் செல்வம் என்ற செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒரு குறை உண்டு, பெருமை. என்னைவிட புத்திசாலி இந்த ஊரில் யார்? என்னால் எந்த புதிரையும் விடுவிக்க முடியும் என்று அவர் பெருமிதம் கொள்வார். ஒரு நாள் கண்ணன் என்ற நெசவாளி அவரிடம் 10 பொற்காசுகள் கடனாக கேட்டார். இவரோ, நீ நம்பிக்கையானவன்தான், ஆனால் 3 மாதத்தில் நீ கடனை அடைக்காவிட்டால் உன் வீட்டை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி அவருக்கு கடன் கொடுத்தார். மாதங்கள் கடந்தன, காலக்கெடுவும் முடிந்தது. எனவே செல்வம் பையில் ஆவணங்களுடன் கண்ணனின் வீட்டிற்கு விரைந்தார். ஆனால் வீட்டில் கண்ணன் இல்லை. குறும்புத்தனமான அவருடைய 10 வயது மகள் நிலா வாசலில் மர்மமான புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தாள். உன் அப்பா எங்கே செல்வண்டு என்று செல்வம் கர்ஜித்தார். நிலாவிற்கு செல்வத்தின் பெருமிதம் பற்றி தெரியும். ஐயா, நான் நேரடியாக பதில் சொல்லவா அல்லது புதிராக சொல்லவா? புதிராகச் சொல், பார்க்கலாம். நான் சொல்லும் புதிருக்கு நீங்கள் பதில் சொல்லாவிட்டால் என்ன தருவீர்கள்? என்னால் தீர்க்க முடியாத புதிரை இவள் சொல்வாளா? என் அறிவுக்கு முன் இவள் தூசி என்று நினைத்து தன் அறிவை நம்பி, என்னால் புதிரை தீர்க்க முடியாவிட்டால் ஒவ்வொரு புதிருக்கும் ஒரு தங்க காசு தருகிறேன். என் அப்பா கிழிந்த பழைய துணிகளை தைக்க புதிய துணியை வெட்டப் போயிருக்கிறார். என்ன முட்டாள்தனம்! புது துணியை வெட்டுவார்களா? சரி, உன் அம்மா எங்கே? எங்க அம்மா மண்ணை கிளறி பொன் எடுக்கிறாள். மண்ணில் பொன்னா? இவள் என்ன சொல்கிறாள்? சரி, உன் அண்ணன் எங்கே? என் அண்ணன் காற்றை பிடித்து பறக்கப் போயிருக்கிறான். செல்வம் சிரித்தார். பரப்பானா? இவள் என்னை முட்டாளாக்குகிறாளோ? சரி, உன் பாட்டி எங்கே? என் பாட்டி நட்சத்திரங்களை சேகரித்து வீட்டை அலங்கரிக்கிறார். நட்சத்திரங்களா? இது மாயமா, முட்டாள்தனமா? சரி, உன் அக்கா எங்கே? என் அக்கா உள்ளேதான் இருக்கிறாள். சென்ற ஆண்டு எதற்காக மகிழ்ந்தாளோ அதற்காக இப்போது அழுகிறாள். செல்வம் திகைத்துப் போனார். எனக்கு ஒன்றும் புரியல, நீயே விளக்கு. நிலா புன்னகைத்தாள். ஐயா, எங்க அப்பா உங்க கடனை அடைக்க புது கடன் தேடி போயிருக்கார். அதத்தான் பழைய துணியை தைக்க புது துணி வெட்டுறாருன்னு சொன்னேன். எங்க அம்மா வயலில் நெல் அறுவடை செய்றாங்க. மண்ணை தோண்டி பொன் மாதிரி மின்னும் நெல்லை எடுக்கிறாங்க. அதைத்தான் மண்ணை கிளறி பொன் எடுக்கிறாள்னு சொன்னேன். எங்க அண்ணன் பட்டம் விடுறான். காற்றை பட்டம் பிடிச்சு பறக்குது. அவன் நூலை இழுக்கிறான். அதைத்தான் காற்றை பிடிச்சு பறக்கிறான்னு சொன்னேன். என் பாட்டி சிப்பிகளை பொறுக்கி வீட்டை அழகாக்குறாங்க. சிப்பிகள் நட்சத்திர மாதிரி பளபளக்குது. அதத்தான் நட்சத்திரங்களை சேகரிச்சு வீட்டை அலங்கரிக்கிறாள்னு சொன்னேன். எங்க அக்கா கடந்த வருஷம் குழந்தை பெத்து சந்தோஷப்பட்டா. இப்போ அதுக்கு உடம்பு சரியில்லாம அழுறா. அதத்தான் மகிழ்ந்ததுக்காக இப்போ அழுறான்னு சொன்னேன். செல்வம் மலைத்து விட்டார். அடடா, இந்த சிறுமியின் அறிவு என்னை வீழ்த்தியது என்று நினைத்து பையை திறந்து 5 தங்க காசுகளை எடுத்துக் கொடுத்தார். உன் அப்பாவின் கடன் முடிந்தது. நிலாவின் புதிர்கள் அவரது வீட்டை காப்பாற்றின் என்று அவரிடம் சொல் என்று சிரித்துக்கொண்டே சென்றார். புத்தி இருந்தா பணமும் தோற்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.